கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு இதுவும் பொறுத்தளவுக்கு மாத பலன்கள், வார பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், அதாகப்பட்டது ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றால் கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா? கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார். அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த 4/11/2024 அன்னைக்கு கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம். இந்த 4/11/2024 திங்கட்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அடுத்தது 4ஆம் வீடான கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது சுக்கிரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க. இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார். ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார். அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது. இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம் வரும். இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பெயர்ச்சி சற்றேறக்குறைய 3 வருஷம் வருது. ஏன் 3 வருஷம்னாக்க வக்ரகதி 2 ட்ரிப் அடைகிறாரு, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வருஷம் இருக்கார். அப்போ 3 வருஷத்தை 9 பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றேறக்குறைய 4 மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார். அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க 9 நட்சத்திர பாதத்தினால அந்த 3 வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாதத்துக்கு சற்றேறக்குறைய 121 நாள். அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் அப்படின்றது தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் கணக்கு கரெக்டாக வருமா? கணக்கு கரெக்டாக வரும். அப்போ இந்த 9 நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சற்றேறக்குறைய 120 நாள், 121 நாள் கடக்கிறாரு. அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் 3, அவிட்ட நட்சத்திரம் 4, சதய நட்சத்திரம் 1, சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 3, சதய நட்சத்திரம் 4. அப்போ 4 2 6. அதுக்கு அடுத்தது பூரட்டாதி 1, பூரட்டாதி 2, பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள். அப்போ 9 பாதங்கள் இருக்கார். இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் 3லேருந்து சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 2லேருந்து சதய நட்சத்திரம் 1 வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அவர் போகிறார். அப்போ அந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள். அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா? நல்ல பலன்களை தருவார். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 3 ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க. மொத்தம் 4 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி, 2ஆவது ரவுண்டு பொங்கு சனி, 3ஆவது ரவுண்டு கண்டச்சனி, 4ஆவது ரவுண்டு மரணச்சனி. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க விம்சோத்திரி திசையின் கணக்குப்படி 120 ஆண்டுகள் ஒரு நபருக்கு அந்த காலகட்டங்களில். இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் 68 வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது, இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில்
3 முறை இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நமக்கு இந்த சனி பயிற்சியில் உள்ள அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம். அஷ்டமம் அப்படின்னாக்க நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது 2.5 வருஷம். ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அப்போ இந்த 2.5 வருஷமும் அந்த 9 நட்சத்திர பாரகாதரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த 2.5 வருஷம்னா 12 12 24 24 6 30 மாதம். 30 மாதத்தை 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு வரும் அப்ராக்ஸாக. அப்போ அந்த 100 நாள் தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும், மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும். அப்போ 30 மாதம்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 100 900 நாளை டிவைட் பண்ணோம்னா 100 நாள். அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த 100 நாள் பலமாக இருக்கும். நீங்கள் உதாரணமாக வச்சுங்களேன், மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 100 நாள் வருது பார்த்தீங்களா, அந்த 100 நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கெடுபலன்களை தரும். சரி சாமி, அப்போ பாக்கியெல்லாம் பலன் தராதா, பாக்கி நாளெல்லாம் பலன் தராதா? அப்போ கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார். 900 நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா 2.5 வருஷம்னா 30 மாதம். அப்போ அந்த 30 மாதத்தில் உங்களுக்கு 100 நாள் பலன் தருவார். அதே போல் அர்த்த ஆசிரம சனி, அர்த்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி 4 அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அதே போல் தான் அவர் உங்களோட நட்சத்திரத்துக்கு சற்றேறக்குறைய 100 நாள் பலன் தருவார். அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா? கரெக்டாக வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீப் வருஷம் 365 ப்ளஸ் 180, அப்போ 770 750 850 கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 900 நாள். அப்போ ஒவ்வொருத்தரும் 100 நாள் பலன். அடுத்தது ஏழரை சனி அப்படின்னு இருக்கு. ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் 3 முறை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆவது முறை வரும்போது மரணச்சனி, அது 120 வருஷம் ஆகும். அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது. இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி அப்படின்னு இருக்கு. ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்றது விரயச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி. அப்போ இந்த 7.5 வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ இந்த 7.5 சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 விநாயகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பான தனுர் ராசி என்பர்களே, குருவை அதிபதியாக கொண்ட தனுர் ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து மறைவுஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால
உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிம்போம். எப்பொழுதுமே முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிக்க தோற்கக்கூடாது. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது அப்படின்ற இடத்துல தனுராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். எந்த முயற்சி எடுத்தாலும் நம்ம கஜினி முகமது மாதிரி, கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது 18 முறை படையெடுத்தான். ஆனால் 18 முறையில் 17 முறை தோல்வி பெற்றான், 18வது முறை வெற்றி பெற்றான். அப்போ நம்மளுடைய முயற்சி எல்லாமே ஜெயமாகும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. அந்த தனுராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு சிஏ படிப்பு, அதாவது பட்டய கணக்கர் படிப்பு படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். சிஏவை பொறுத்தளவுக்கு நல்ல மார்க் வாங்கணும், அக்ரிகேட் வாங்கணும். அது எல்லாமே இந்த தனுராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் தனுராசியை சேர்ந்த வியாபாரிகள் அப்படின்னாக்க தன்னுடைய பொருட்களை தயாரித்து உற்பத்தி பண்ணி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பொருளோடைய இது பாதி, தன்னுடைய வாயுஜாலம் பாதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானாக இருக்கிறதுனால இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் போன்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், சனி வக்ர நிவர்த்தியான காலகட்டங்கள் யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வண்டி வாகனங்களுக்கு அதிபதி, அதே போல் மாத்துருக்கு அதிபதி. மாத்துருக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உடலில் உபாதைகள் இருந்துச்சு, அதனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொருளாதார விரயங்கள் அத்தனையுமே இன்னி காலகட்டங்களில் சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். 7.5 சனி இப்போ தான் உங்களுக்கு விலகிடுச்சு. இனி இது ஏற்றமான காலகட்டம்னு சொல்லணும். சனி பகவானுடைய விசேஷமான பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மேஷத்தை பார்க்குறார். சனி பகவான் பார்த்துக்கும் பொழுது நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு, வம்சமிருத்தி கிடைக்காத தனுராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 6ஆம் இடம் குரு பகவான் அப்படின்றது அடிமை தொழில் அப்படிம்போம். நீண்ட நாட்களாக தனுராசியை சேர்ந்தவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு ஏக்கத்தில் இருந்தாங்க. இந்த ஏக்கத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது கண்டிப்பாக உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பாருன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனுராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கேது பகவான் அப்படின்றது ஞானக்காரகன் அப்படிம்போம். ஞானக்காரகன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதுவரையில் தொழிலில் இருந்த முடக்கமும் சொணக்கமும் விலகும். இந்த சுக்கிரன் தொடர்புடைய சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த காலகட்டங்களில் தனுராசி சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளும் பார்த்தோம்னாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் கிடைக்கும். அதன் மூலிமா பல மடங்கு வருமானம் வாங்கிட்டு இதுவரையிலும் கடனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை அன்பர்களுக்கும், தனுராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வாங்கிய கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக க்ஷேத்ராடம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதாவது காசி, கயா, அயோத்தி, பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற சார்தாம் போன்ற தீர்த்த யாத்திரைகள் போகணும்னு நினைக்கக்கூடிய தனுராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் க்ஷேத்ராடம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அதிகம் சொல்லலாம். இதை தவிர இந்த தனுராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக நான் ஒன்று கொடுத்துன்னு இருந்தேன். அங்கே இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனரோட ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 3 பேருக்கு மேலே வரக்கூடாது, 4 பேருக்கு மேலே வரக்கூடாது, 10 மணிக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த அத்தனை தனுராசி என்பவர்களுக்கும் சொந்த இடம் அமைஞ்சு அதில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பிளாட் என்ற அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, தனுராசியை சேர்ந்தவங்க, நம்மளும் எப்போ தான் வண்டியில் போகிறது அப்படின்னு சைக்கிளில் போகக்கூடிய தனுராசி என்பவர்களுக்கு 2 சக்கர வாகனத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2 சக்கர வாகனத்தில் போகக்கூடிய நண்பர்களுக்கு காரில் போகக்கூடிய வாய்ப்புகள், காரை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரில் போயிட்டு இருந்தவங்க லேவிஷ் காரான சேடன் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராகு அப்படின்றது பிரம்மாண்டம், கம்யூனிகேஷன் துறை 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் துறையை சேர்ந்த இந்த ரிலையன்ஸ், ஏர்டெல், பிஎஸ்என்எல் போன்ற துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இதுவரையிலும் அவங்களுக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருந்துச்சு. நமக்கு ரெகக்னைஸ்னால் என்ன? பதவி உயர்வு, பண வரவு இதெல்லாம் கிடைக்காமல் இருந்துச்சு.
இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லலாமா? உண்டுன்னு சொல்லலாம். அடுத்தது பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க 8ல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். செவ்வாய் பொறுத்தளவுக்கு நிலக்காரகன் அப்படின்னு பேர். இதுவரையிலும் நிலம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் இந்த தனுர் ராசியை சேர்ந்த படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 4ஆம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷன். லோயர் எஜுகேஷனில் இது வரலும் தடங்கல்களும் தாமதங்களும் இருந்துகிட்டு இருந்துச்சு. என்ன விதமான தடங்கள் தாமதம் இருந்துச்சு அப்படின்னாக்க, முயற்சி செய்தாலும் அங்கே எக்ஸாம் பேப்பரில் போகும்போது பிளாங்காக இருக்கும், ஞாபக மறதியாக இருக்கும். அப்போ இந்த ஞாபக மறதி அத்தனையும் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக மிக மிக அதிகம்னு சொல்லலாம். அடுத்தது இந்த தனுர் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு 6ல் குரு இருக்கிறதுனாலையும் 6ல் இருக்கிற குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்குண்டான தனம் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மேற்கல்விக்காக போகிறவங்களுக்கு உண்டான விசா, பிஆர், அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஸ், கிரீன் கார்டு போன்ற அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம் சொல்லலாம். ஆனாலும் கடந்த 7 வருஷமாக படாத பாடுபட்டு இருந்ததுனாலையும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அத்தனையுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி, உங்களுடைய எதிரி வட்டாரத்திலும் சரி தப்பாக புரிந்து கொள்ளப்படும். ஏன்னா 3ல் சனி இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அப்போ தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் டிபேட் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்ப்பதும் நல்லதா? கண்டிப்பாக நல்லதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த பொறுத்தளவுக்கு தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி பெயர்ச்சி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் யோகமாக இருக்கும். ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன், பிரணவநாதன் சரியில்லை அப்படின்னாக்க சிக்கல்களை உண்டாக்கும். அப்போ சிக்கல்களை உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போயாச்சு அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆஞ்சநேய பகவான். ஆஞ்சநேய பகவானை பொறுத்தளவுக்கு நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு இந்த அடுத்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 26 மார்ச் 2026 அதுக்குள்ளே ஒரு முறை போயிட்டு நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேய பகவானுக்கு வடைமாலை சாத்திட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது, வடைமாலை சாத்துறதுக்கு என்கிட்ட அவ்வளோ தூரம் பொருளாதாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் உங்களோட சனி பகவானுடைய காயத்ரி ஒன்று சொல்கிறேன். அந்த காயத்ரியை டெய்லி 54 முறை சொல்லிட்டு வாங்க அடுத்த சனி பயிற்சி வரையிலும். அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத், இதை டெய்லி 56 முறை சொல்லிட்டு வாங்க. இதை தவிர வீட்டில் டெய்லி சமைச்சு விட்டு சுடு சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னாலும் வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சரணாகதி அடையும் போது விலகும். தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டங்கள் முடிந்து சனி வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அமோகமான காலம்னு சொல்கிறோம். நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.